வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் பனானா பேன் கேக் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பழுத்துருக்கு. இந்த மாதிரி பழத்தை போட்டு நம்ம இப்படி ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதில் 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் அரைச்சிக்கலாம். அரை கப்பு பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு 1 கப் மைதா, அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். சர்க்கரை பத்தலைன்னா கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம மாவு போட்டு கலக்கும்போது பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் 1 கப் மைதா, இது 200 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா இந்த பழங்களை அரைக்கும் போதே 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிருங்க. கொஞ்சமாக சால்ட்டு, எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா இனிப்பு கொஞ்சம் நல்லா தித்திப்பாக இருக்கும், அதுக்காக போடுறது. உங்கள்கிட்ட இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட அந்த எசன்ஸ் இல்லை, அதனால் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. அந்த ஜார் அலசினப்பா தண்ணி கொஞ்சமாக அதில் பால் ஊற்றி தான் ஊற்றிருக்கிறேன். பத்தலைன்னா இப்படி கொஞ்சம் பால் ஊற்றிக்கங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷமாக அப்படியே நல்லா கலந்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் பால் மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கிறேன். அடுப்பை சிம்மில் வைங்க. நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுருக்கேங்க. நான் பட்டர் போட்டிருக்கேன், நீங்கள் நெய்யும் கூட ஊற்றினா ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றி கொஞ்சம் நெய் வேணால் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும், கொஞ்சம் மூடி போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். நான் இன்றைக்கி நெய்யும் பட்டரும் போட்டிருக்கேன். நீங்கள் இது 2மே வேண்டான்னா ஆயில் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று போட்டுடலாம். மேலாப்பில் கொஞ்சம் நெய், இப்போ மூடி போட்டு வேக விட்டுலாம்.
இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். நான் கேக்கெல்லாம் சுட்டு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து 8 பீஸ் வந்துருக்குது. 200 கிராம் மாவில் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சூடாக செஞ்சதை உடனே சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சூடாகவே சாப்பிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் லேசாக தோசைக்கல்லில் வச்சு லேசாக சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆறிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் தோசைக்கல்லில் வச்சு கூட லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லாயிருக்கு. சுகர் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1க்கு அரை போடுங்க. நான் அரைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கோங்க இனிப்பு வேணும்னா. இது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு இன்னும் 2 சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா திகட்டிடும். நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1க்கு அரையும் கூட போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபேன் கேக் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.